வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள். சரி, வணக்கம். வணக்கம் மலரி. வணக்கம் லியோ. பல்வீர் சிங் கீழமை நீதிமன்றங்களில் ஆஜராகவே மாற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். கிட்டத்தட்ட 21 ஹியரிங்கு, அதில் 10 தடவை தான் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இதுக்கு ஹியரிங்கும் ஆஜராகணுமா சார்? எல்லா ஹியரிங்கும் ஆஜராகணும். ஆஜராகவில்லை என்றால் உங்களோட வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்யலாம். நார்மலாக ஒரு ஹியரிங் 2 ஹியரிங்க்கு மேலே ஆஜராகலைன்னா வாரண்ட் போட்டுருவாங்க. இல்லைனா என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆஜராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக உத்தரவிடுவார்கள். இதில் இவர் தொடர்ந்து ஆஜராகாத காரணத்தால் ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகலை. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் இந்த ஆளை சஸ்பென்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஒழுங்காக கோர்ட்டுக்கு வருவான். நீங்கள் ஒரு சர்வீஸில் போட்டு இவருக்கு கீழே எப்படியும் ஒரு 2000-3000 கான்ஸ்டபிள்ஸ், ஸ்பெஷல் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வேலை செஞ்சுட்ருப்பான். இஸ் அன் ஆஃபீஸர். எப்படி ட்ரையல் அட்டன் பண்ணுவான்? இதுதான் இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சியில் இந்த அதிகாரிகளுக்கு வரக்கூடிய துணிச்சல்னு நான் சொல்கிறேன். அவன் மேலே ஒரு சார்ஜ் இருக்குது, போய் ட்ரையல் அட்டன் பண்ணல, சிபிசிஐடி இன்சிஸ்ட் பண்ணல, சிபிசிஐடி அரசு வழக்கறிஞர் எனக்கு சொல்லணும்ல, என்னங்க எப்போ பார்த்தாலும் பெட்டிஷன் போட்டுட்ருக்காருன்னு அவங்க அப்ஜெக்ட் பண்ணல, பண்ணலைல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பல்வீர் சிங் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பல்வீர் சிங்கை சிறையில் தள்ளி இருந்தால் அஜித்குமாரை தூக்கும்போது பயம் இருந்திருக்குமா? இன்னைக்கு முதல்வர் சாரி கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? ஐபிஎஸ் ஆஃபீஸரே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, அடிக்காதப்பா செத்துக்கிட்டு போயிட போகிறான் சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் அன்னைக்கு பல்வீர் சிங்கை அன்னைக்கும் காப்பாற்றுறீங்க, இன்றைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கீங்க சார். அதனால தான் அந்த கான்ஸ்டபிளுக்கு பயம் இல்லை. அட்ரா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு விசாரணை முடிய வரைக்கும் இப்போ இந்த இதில் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் திரு ஜெயராமன் அவர்களுடைய கூடுதல் டிஜிபி திரு ஜெயராமன் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வரும்போது நீங்கள் அவர் கைது செஞ்சீங்களா, ஏன்னா அவர் அரெஸ்ட்டை சேலஞ்ச் பண்ணி தான் போகிறாரு, கைது செஞ்சீங்களா என்று அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்கும்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு சித்தார்த் லூத்ரா அவர்கள் ஹி வாஸ் நாட் அரெஸ்டட். அப்புறம் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அவரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு காரணம் அல்ல. ஒருவர் மீது புகார் நிலுவையில் இருந்தாலே அவரை பணி இடைநீக்கம் செய்ய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே கோர்ட்டு இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை, சஸ்பென்ஷனை போய் தனியாக அவர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிடுச்சு. ரைட்டா? ஒருவர் மீது புகார் நிலுவையில் இருந்தாலே அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம்ல, பண்ணணும். பல்வீர் சிங் மீது சார்ஜஸ் இன்வெஸ்டிகேஷனில் சார்ஜஸ் ப்ரூவ்டு, ஹீ இஸ் ஃபேஸிங் ட்ரையலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை எதுக்கு நீ இன்னும் சர்வீஸில் வச்சுருக்க? ஜெயராமனுக்கு ஒரு நியாயம், பல்வீர் சிங்க்கு ஒரு நியாயமா? உங்களோட ஸ்கேல் தெரியுதா? ஹீ இஸ் அ சீனியர் ஆஃபீஸர், ஹீ இஸ் அன் அடிஷ்னல் டிஜிபி. பல்வீர் சிங் இஸ் ஜஸ்ட் அன் என்ட்ரன் டு தி சர்வீஸ். ஏஎஸ்பியாக இருக்கான். ஒருவேளை சார் இந்த பல் புடுங்கும் விஷயத்தை இவர் மீண்டும் கூட கண்டினியூ பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, போஸ்டிங்லேயே இருக்கிறதுனால பயந்துட்டு யாரும் சொல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிக்கல் ஆரம்பிக்கும் போது இவர் மேல இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வரும்போதே பெரிய கட் அவுட் வச்சாங்க. நான் போயிட்டு வந்தேனே திருநெல்வேலிக்கு, இவர் நல்லவர் வல்லவர், டெக்னிக்குமா போலீஸ் இது பண்றது. கோவையில் திரு சைலேந்திர பாபு கோவை கமிஷனராக இருந்த போது மார்வாடி குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் கடத்தப்பட்டு 2 பேருமே கொண்டுட்டாங்க. 2 குழந்தைகள் கொல்லப்பட்டன. பாலியல் துன்புறுத்தல் நடந்திருந்தது. அதை எல்லாருக்கும் தெரிஞ்சு தூக்கிட்டு போய் மோகன்ராஜ் என்று நினைவு, அந்த அக்யூஸ்ட் பேரு டிரைவர், அந்த வீட்டோட டிரைவர், எல்லாருக்கும் ஊரறிய தெரிஞ்சு இந்த குற்றம் நடந்த இடத்த காட்டுறதுக்கு போறேன்னு போய் சொல்றாரு சைலேந்திர பாபு. வழக்கறிஞர் திரு புகழேந்தி, நான் இப்போ புகழேந்தி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வழக்கறிஞர் திரு புகழேந்தி பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார். தாக்கல் செஞ்சோன்னா மாட்டிக்குவாங்க. அதில் அது கரெக்டாக ப்ரோப் நடந்துச்சுன்னா மாட்டிக்குவாங்க, கஸ்டடியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த திருவேங்கட கேஸ் மாதிரியே. அப்போது கோவை நகரம் முழுக்க புகழேந்தியை கண்டித்து சுவரொட்டிகள், என்னமோ பிளாக்மெயில் செய்யும், புகழேந்தியை கைது செய், போலீஸார் அந்த குழந்தைகள் கொன்னதுக்கு போய் இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் போஸ்டர். இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்கே. இந்த பல்வீர் சிங்க்கு பேனர் வச்சதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்கு. நீ பேனர் வச்சேன்னா நான் பேனர் பார்த்துட்டு இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவரை போய் அப்படின்னு நினச்சிடுவோமே, அப்படி முதலமைச்சர் நினச்சிக்கிட்டாரு. இதெல்லாம் அலோ பண்ணார்ல, நீங்கள் இது கரெக்டாக ஞாபகப்படுத்துறீங்க, இதெல்லாம் அலோ பண்ணாங்கல்ல. அவங்க ஒன்றும் வலிக்கு விழுந்து பல்லு உடஞ்சிடலையே, பல்லு யாரோ ஒருத்தவங்க உடைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற அம்மாட்ட போய் கேட்குறேன், இது யாருமா அங்கே வச்சு, யாருன்னே தெரியல தம்பி, நான் காலையில் எழுந்து பார்க்குறேன் திடீர்னு இருக்குதுன்றாங்க. ரொம்ப பக்காவாக தெரியுது சார், அதுதான் உண்மை, அவர் தான் அதை பண்ணியிருக்காருன்னு. அவரை கூட நீங்கள் சஸ்பென்ஷனில் வைக்கலன்னா அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சஸ்பென்ஷன் எதுக்கு வேலையில் வைக்கிறீங்க? இதுதாம்மா இந்த பொம்மை முதல்வரோட ஆட்சி. இப்போ புரியுதா ஏன் பொம்மை முதல்வர்னு சொல்கிறேன்னு? புரியுதா? இவர் இருக்கலாமா, தொடரலாமா? சந்தோஷமாக அங்கே இலை வீட்லேயும் வீடியோ கால் பேசுகிறாரு, ஃபோன் கால் பேசுகிறாரு. இங்கே இந்த ஓரணியில் தமிழகன்னா அங்கேயும் ஃபோன் போட்டு, ஓ காப்பியா, அது என்னப்பா சொன்னார், இந்த காப்பி தராங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்றாரு. ஏன்னா அவர் வீட்டில் காப்பி இல்லாத மாதிரி. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பெரிய சீஃப் மினிஸ்டர் ஒரு காப்பி செத்தவனா இருக்கானு நினைக்க தோணும்.
இப்போ இப்போ ஒரு முதலமைச்சர் வீட்டில் காப்பி இல்லையா? எவ்வளோ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கு பாருங்க சார். இப்போ பரிதாபமா இருக்குமா அவரை பார்த்தா? நீங்களும் நானும் வந்து லோன்னு கத்தலாம், இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு மக்கள் வயிறு எறியலாம். இதெல்லாம் சீர்திருத்துற இடத்துல அவர் தானே இருக்காரு. நீங்க பண்ணலாமா? நீங்க இதை அனுமதிக்கலாமா? உங்க ஆட்சிக்கு அவப்பேரு சார். பிரசாத் இன்னொரு பைக் வாங்கிப்பான், அது ஒரு பிரச்சனை இல்லை, வாங்கிப்பியாடா? வாங்கலாம் முடியாது, அவர் ரொம்ப ஏழப்பட்ட பையன். இல்ல விடுங்க, இது ஒரு இஷ்யூ இல்லை. ஆனா இதை நீங்க இதை அலோ பண்ணலாமா உங்க ஆட்சியில? இல்ல சார், இன்னொரு பைக் வாங்கினா இப்போ இவங்க தூக்கிட்டு அது இல்ல மாலதி. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயம் நாளைக்கு சால்வ் ஆகும், ஆகாம போகும், இது வேறு. ஆனா உங்க ஆட்சியில இது நடக்கிறத நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னா நீங்க எதுக்கு சார் லாய்க்கு? இப்படி உங்களோட பிரஜைகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்க உட்காந்து காப்பியா காப்பி குடிக்கிறீங்களா? இப்போ என்ன சரகா குடிப்பாங்க, அவருக்கு இதுதான் வருத்தம். காப்பி குடிச்சிட்டீங்க, போய் இரவு நேரத்தில் போயிட்டு தமிழக அரசு டாஸ்மாக் இருக்கும். உண்மையிலே இட் லுக் பேத்தட்டிக் அந்த கேம்பெயின். இங்கே ஒரு ஓரணியில் தமிழகன்றதை ஒரு பிரமாதமான கேம்பெயினாக பண்ணுறாங்க. அதை கூட போய் வீடு வீடாக போய் ஓரணியில் தமிழகம்ட்டு இவங்க பண்ணுறது கூட கேம்பெயின், இந்த கான்செப்ட் இதெல்லாம் கூட நல்லா இருக்குது. பட் சீஃப் மினிஸ்டர் இந்த வீடியோ காலில் பேசுனது ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு, ஆடாக இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல சார் நாட்டுல. ஜாலியா இருக்காரு. இதனாலதான் ஜெயபிரகாஷ்க்கு அப்புறமா ஜாலியா இருக்கிறது முதலமைச்சர் தான். ஆமா, ஜெயபிரகாஷோட ஜாலியா இருக்காரு. ஒரு முதலமைச்சர் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் ஒரு மனிதன் எப்படி 8 கோடி மக்களின் தலையெழுத்தை தீர்மானிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். உங்க அப்பா தலைவராக இருந்துட்டாருன்றதை தவிர உங்களுக்கு இந்த ஆட்சிக்கு, இந்த பதவிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறதா? நான் தயக்கம் இல்லாமல் சொல்றேம்மா, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்க கூட ஸ்டாலின் லாய்க்கு இல்லை. ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அதுக்கு லாய்க்கு இல்லை. இவரு 4 வரி மனப்பாடமா பேச தெரியாது. போன வாரம் திருக்குறள் தப்பா சொன்னாரு, இன்மை புகுத்தி விடும்னா இளமை புகுத்தி விடும். 4 வரி. நீங்க நியூஸ் ரீடர் இருந்தவங்க தானே, எப்படி படிக்கிறீங்க டெலிபிராம்டர் பார்த்து? அந்த டெலிபிராம்டர்ல பழமொழிலாம் வருமா? படிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அவங்க ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. ஒரு நாள் இன்னைக்கு வரைக்கும் பழமொழி வராதியா? இது 2015 சுனில் கணக்குல வந்த பிறகு டெலிபிராம்டரை பார்த்து படிக்கிறதுக்கு மட்டும் 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க தெரியுமா? இல்லை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், பேப்பரை பார்த்து படித்து பழகிட்டாரு. டெலிபிராம்டரை பார்த்து 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது சபரீசன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. மாமாவுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்படிப்பட்ட நீங்கள் ஏன் சார் நாட்டால் ஆசைப்படுறீங்க? உங்களால் தான் சார் நாடு குடிச்சவரா போயிட்டு இருக்கு. சாவறான் சார். இன்னைக்கு அஜித்தோட அம்மா மாலதிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அஜித் நீங்கள் உயிரோடு இருந்திருப்பான்ல சார். ஒரு மருத்துவமனை ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. கௌசல்யா அவர்களிருந்து ஆரம்பிக்கிறதா? இல்லை கௌசல்யாலே ஆரம்பிங்க, நம்ம ஃப்ரெண்டு கௌசல்யாலேருந்தே ஆரம்பிங்க. அதாவது அது வரதட்சணை கொடுமை தொடர்பாக வந்து ஒரு வழக்கு பதிய சொல்லி இதுக்கு போகிறாங்க. நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அது 1ஆம் தேதி வந்தது. அதில் என்ன சார் விவரம்? இது பற்றி தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். புதிதான வரக்கூடிய நேயர்களுக்காக எளிமையாக சுருக்கி சொல்லிவிடுகிறேன். ஒரு பெண்ணை வீட்டு பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணம். கணவர் வந்து சண்முகராஜ் தமிழக கருவூலத்துறையில் ட்ரெஷரி ஆஃபீஸராக, கணக்கு கருவூல அதிகாரியாக இருக்கிறார். அவரது சொந்த அண்ணன் தர்மராஜ் ஐஆர்எஸ் அதிகாரியாக கஸ்டம்ஸ் துறையில் வேலை பார்க்கிறார். இந்த சண்முகராஜுக்கு கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே வந்து ஓல்வோ, இங்கே வந்து கிரெட்டா கிரெட்டா தான் தார் கேட்டு அது வந்து 10 மாதம் லேட் ஆகுன்றதுனால கிரெட்டா வாங்கி கொடுத்தாங்க. அது தார் கரெக்டு. இங்கேயும் ஒரு 200 பவுன் போட்டிருக்காங்க போல இருக்குது. போட்டு திருமணம்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. திஸ் மேரேஜ் நெவர் டுக் ஆஃப். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் டெல்லிக்கு சிவில் சர்வீஸ் படிக்கிறேன் என்று இவர் சண்முகராஜ் சென்று விடுகிறார். மனைவியோடு பேசவே இல்லை. போகிறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி வாக்கு வந்தது, வீடு கட்டுறதுக்கு 25 லட்சமோ நம்ம பணம் கேட்குறாங்க. அது கூடுன்னு சொன்னோன்னே எங்கே ஏற்கனவே அப்பா இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு சொன்னோன்னே 4 அரை விட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கு பல்லு குத்தி கிழிஞ்சு ரத்தம் வந்திருக்கு. இது போய் ஒரு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் சிவில் சர்வீஸ் போகிறேன்ட்டு ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதே இல்லை. இதுக்கு மேலே இந்த மேரேஜ் தேராதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் விவரத்தை சொன்ன உடனே, கம்ப்ளைண்ட் கொடுமான்னு சொன்ன உடனே அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துல அதை ஒரு எவிடென்ஸாக சேர்த்து டி நகர் ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. அங்கே தான் திருமதி கௌசல்யா அவர்கள் ஆய்வாளராக இருக்கிறார். சண்முகராஜோட அண்ணன் திரு தர்மராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் அதிகாரி என்று சொன்னேன். அந்த தர்மராஜோட கலீக் தான் திருமதி யமுனாதேவி ஐஆர்எஸ் அவர்கள் சென்னை கஸ்டம்ஸ் துறையில் ஒரு மிக முக்கிய பதவியில் இருக்கிறார். யமுனாதேவியின் கணவர் தான் இதில் யார் என்பது விசேஷம். யமுனாதேவியின் கணவர் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள்.
ஸோ யமுனாதேவி தர்மராஜ் யமுனாதேவி கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போய் அவங்க யமுனாதேவி அருணுக்கிட்ட சொல்லி அருண் நீ என்ன பண்ணுவோ தெரியாது எஃப்ஐஆர் போட்டால் அவ்வளோதான் என்று கௌசல்யாவிடம் சொல்ல கௌசல்யா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சர்டிஃபிகேட்டு தடையாக இருக்கிறது என்பதற்காக அந்த டாக்டர் திரு ஷியாம் பிரசாத் என்பவரை மிரட்டி மாற்றி எழுதி கொடுன்ட்டு எழுதி வாங்கி இந்த புகாரை மூடும் தருவாயில்தான் பாலிமர் டிவி உள்ளே நுழைகிறது, நாம் உள்ளே நுழைகிறோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் விடாமல் நீதிமன்றம் சென்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விடுகிறது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நாமளும் போட்டு இந்த கௌசல்யா விவகாரம் எல்லாவற்றையும் பதிவு செய்தவுடன் அவர்களும் நீதிமன்றத்தை அணுகியதும் வேறு வழி இல்லாமல் சண்முகராஜ், அவரது தாய் மற்றும் தந்தை ஆகிய 3 பேர் மீது வரதட்சணை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நீதிமன்றத்தில் இவங்க வச்ச பிரேயரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுன்றது தான். எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்ட், அதனால் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இப்போது என்னவென்றால் திருப்பூரில் இதே மாதிரி நேற்று கேட்டேன் என்னாச்சுன்றதை விசாரிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பெண்ணோட பெற்றோர் இந்த பெண்ணை விட்டு 1 இன்ச்சு நவர மாட்டுறாங்களாம். திருப்பூர் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நம்ம பொண்ணு இது மாதிரி ஏதாவது பண்ணிக்க போகுதுன்னு இங்கிட்டு அங்கிட்டு நவறது இல்லையா, அந்த பொண்ணை எங்கேயுமே போடுறது இல்லையா, பயத்தோடு ஏதாவது பண்ணிக்க போகிறான்னு பயமாக இருக்குப்பா என்று சுட்டுகிறார்கள். இப்போ இது போன்ற நேர்வுகளில் அடி வாங்கியிருக்குது இந்த பொண்ணு, திருமணம் போச்சு. இது போன்ற நேர்வுகளில் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான நடவடிக்கை, இந்த வரதட்சணை கொடுமையை செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது தான் இல்லையா? சட்டம் தானே சொல்லுதே அரெஸ்ட் பண்ணணுன்னு. எஃப்ஐஆர் போடுறதுக்கே அந்த இன்ஜுரி சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டர் தூக்கிட்டு போய் ப்ரைவேட் கடையில் வச்சு மிரட்டுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இவ்வளவு தூரம் விரிவாக இந்த வரதட்சணை கொடுமை இந்த நடந்தது, இந்த கௌசல்யா பண்ண வேலை இல்லை எல்லாத்தையும் சொல்லிய பிறகு இன்னும் கௌசல்யாவே இதுக்கு புலனாய்வு அதிகாரியாக இருந்தாலும் இது எப்படி சரியாக நடக்கும்? ஒரு நியாயமான அதிகாரியாக இருந்தால் இவ்வளோ சார்ஜஸ் வந்துருச்சு, டாக்டர் மிரட்டினாங்க, எல்லா விஷயமும் வந்துருச்சு, இன்வெஸ்டிகேஷனை வேறு இன்ஸ்பெக்டர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தானே முறை. அப்படி இல்லைன்னா கௌசல்யாவை சஸ்பென்ஷனில் வச்சுட்டு அந்த ஸ்டேஷனுக்கு வேறு இன்ஸ்பெக்டர் போகிறது தானே முறை. இன்றைக்கி வரைக்கும் கௌசல்யாவே அந்த இடத்துக்கு புலனாய்வு அதிகாரியாக இருக்கிறார்கள். 1000 விளக்கு இது டி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்காங்க. இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், சரி வேறு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, சர்வீஸில் இருக்காங்க என்று யமுனாதேவி கொடுத்த அழுத்தத்தில் இன்னமும் இந்த சண்முகராஜா உங்கள் பெற்றோரோ கைது செய்யப்படவில்லை. இதுதான் அப்டேட். கோர்ட்டில் அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, இப்போ இந்த பெண்ணை ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணல, சம்மந்தப்பட்டவங்களை இது வரைக்கும் அரெஸ்டே பண்ணலன்னு இதற்கும் நீதிமன்றம் செல்ல வேண்டும். எஃப்ஐஆர் போடுறதுக்கே லோயர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, இப்போ அரெஸ்ட் பண்ணுங்கன்றதுக்கு மீண்டும் கோர்ட்டுக்கு போகணும். இதுதான் அருண் காவல்துறையை பராமரிக்கிற லட்சணம். இந்த சீஃப் மினிஸ்டர் பெண்களுக்கு இல்லை, பெண்களாம் அப்பான்றாருல, இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கீங்க, நியாயமாக நடவடிக்கை எடுக்கிறது தானே ஒரு முதல்வரோட ஆட்சிக்கு அழகு. இப்போ இந்த பொண்ணு திருப்பி கோர்ட்டுக்கு போகணும். இது மாதிரி காவல்துறையை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் என்று மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில், சென்னை கிளையிலும், சென்னை பிரான்ச்சிலையும், சென்னை பிரின்சிபல் பெஞ்சிலையும், மதுரை பெஞ்சிலையும் ஒரு நாளைக்கு 100-200 வழக்குகள் வருகின்றன. சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்கள் என்பதற்காக. இப்போ நேற்று தினம் கூட தமிழ்நாட்டில் என்ன காவல்துறை ராஜ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தினமலரில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருக்காங்க, தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா போலீஸ் ராஜ்யமா, பாலியல் வழக்கில் ஹைகோர்ட் சூடான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஜஸ்டிஸ் வேல்முருகன் கிட்ட இதே மாதிரி டைரக்ஷனுக்காக ஒரு மேட்டர் வருது. நான் இப்போ சொன்னேன்ல, சட்டத்தின்படி இங்கே போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம், இதே மாதிரி ஒழுங்காக புலன் விசாரணை செய்யுங்கள் என்று சொல்வதை உத்தரவிடுவதற்காக ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் இன்னைக்கு பிடிச்சி இப்படி கட்டியிருக்காரு. ஏன்னா போலீஸ் ஸ்டேட் அது இதே பாலியல் தொடர்பான வழக்கு சீட்டிங். அப்போ இதை ஒரு பாதிக்கப்பட்டவர் இந்த மாதிரி சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்கள் என்றதுக்காக நீதிமன்றம் போனால் இன்னொன்று எல்லாராலையும் நீதிமன்றத்தை அணுக முடியுமாப்பா? அவ்வளோ வெளிதா முடியாது சார். இன்னொன்று நீதிமன்றத்துக்கும் சார் லோடு அதிகமாகுது சார், ஹெவி லோடு, மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு லோடு. இப்போ பிரசாத்தோட வண்டியை திருப்பி கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை, ஃபைன் கட்டினதுக்கு அப்புறம் கூட இன்னும் திருப்பி தரலாம். இது ஒரு லோடு தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்போ நான் சொன்னேன் வழக்கு போட போகிறோன்னு, இது ஒரு வழக்கு போட்டு அரசு வழக்கறிஞருக்கு ஆஜராகி பதில் மனு தாக்கல் செஞ்சு கடைசியாக பைக்கை திருப்பி கொடுக்க போகிறீங்க இல்லையா? இப்போ இந்த அவசியமற்ற பணிச்சுமையை காவல்துறையினருக்கும், இன்னொன்று இந்த விஷயத்துக்காக காவல்துறை ஆய்வாளர் போய் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு போகணும், ப்ரீஃப் பண்ணணும், கவர்மெண்ட் அட்வொகேட் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணணும், நீதிமன்றம் இதுக்கு ஒரு 10 நிமிடமாவது செலவு பண்ண வேணும் இந்த வழக்குக்கு. இது அவசியமா? ஒரு அதிகாரியோட திமிரால் நடக்கக்கூடிய விஷயம் தானே இது. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இந்த 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 ஆணவமான நடவடிக்கையின் காரணமாக ஒரு அரசு இயந்திரமே இதற்காக நேரம் செலவிடுதுன்னா இது எவ்வளோ பெரிய உச்சகட்ட ஆணவம். இதையும் வேடிக்கை பார்த்துட்டு காப்பி குடிக்கிறீங்களா? இதனால தான் இந்த ஆட்சி அகல வேண்டும்ன்றேன். உதயநிதியே பரவாயில்ல, உதயநிதி சாயங்காலம் 4 மணிக்காவது ஆஃபீஸ்க்கு வருவார். இவர் 4 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை.
சார் நேற்று தினம் இருந்த திருப்புவனத்தில் வந்து போலீஸாரால் தாக்கப்பட்டிருந்த அஜித்தோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லாம் வெளில வந்தது. அதில் வந்து திடுக்கிடும் பல தகவல்கள் இது வரைக்கும் வெளில வரவே இல்லை. இது தொடக்கத்திலே வந்திருந்தால் வந்து திமுக அரசுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து தலையில் கிட்டத்தட்ட ஒரு 50 காயங்களுக்கு மேலே அவர் உடம்பில் இருந்ததாக சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டது, காதால் ரத்தம் வந்தது, இதயத்தில் கூட 2 இடத்துல ரத்த கசிவு வந்ததாக வந்து சொல்கிறாங்க அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில். இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குவாங்க சார் காவல்துறையினர். அந்த அஜித் உயிரை காப்பாற்றிருக்கலாம் தம்பி. நான் விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டுவிட்டுத்தான் இதை சொல்கிறேன். கடைசியாக 6 காவலர்கள் போய் அடிக்கிறாங்கல்ல, அந்த பையன் வீடியோ எடுத்திருக்காங்கல்ல, சதீஸ்வரன். அப்போது அந்த சமயத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொலாப்ஸ் ஆகுறாங்க. செக் பண்ணுறாங்க, பல்ஸு ஸ்லோ ஆகுது. கான்ஸ்டபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும்போது? ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா இல்லையான்றது அவங்க முடிவெடுக்கலாமா? உங்களுக்கு ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாரு? என்ன பண்ணியோ தெரியாது, நகையை ரெக்கவரி பண்ணுன்னு சொல்கிறாரு. ரெக்கவரி பண்ணுற மெத்தட் எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் அடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு அவங்க யார்கிட்ட கேட்கணும்? ஹையர் ஆஃபீஸர் டிஎஸ்பிகிட்ட கேட்கணும். டிஎஸ்பிகிட்ட. இவங்க ஆள் கொலாப்ஸ் ஆகிறான்னு டிஎஸ்பிகிட்ட கேட்குறாங்க. இது வந்து நான் இந்த சோர்ஸே சொல்லிடுறேன். இந்த சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களை சந்தித்து விட்டு வந்த வழக்கறிஞர் தெரிவித்த தகவல். கான்ஸ்டபிளோட அவங்க வேர்ஷன் என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்கணும்ல. கேட்டப்போ வருத்தப்படுறாங்க இன்றைக்கி. பட் தட்ஸ் நாட் நோ பாயிண்ட். சார் நாங்கள் ஃபோன் பண்ணி அவனுக்கு பல்ஸ் டவுன் ஆகுதுன்னு சொன்னோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், எங்களுக்கு ஒரு வார்த்தை யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. இன்னையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு உனக்கு யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? அவர் அவங்க வக்கீல் என்ன கேட்பார்? பட் திஸ் இஸ் போலீஸ், புரிஞ்சுக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வேலம்மாள் மருத்துவமனை பக்கம் டிஎஸ்பிகிட்ட சொல்கிறாங்க. டிஎஸ்பிக்கு கவலை, நகையை ரெக்கவரி பண்ணுன்னு உத்தரவு போட்ட டேவிட்சனுக்கிட்ட போயிட்டு உடம்பு சரியில்லைன்னா சொல்லிட்டு இருந்தா. அவருக்கு வந்து சார் நகை 10 பவுனை ரெக்கவரி பண்ணிட்டேன்ற நியூஸை சொல்கிறது மட்டும்தான் டிஎஸ்பிக்கு விருப்பம். அதைத்தான் டேவிட்சனும் விரும்புவார். சார் ஆள் கொலாப்ஸ் ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு டேவிட்சன்கிட்ட கேட்டு டேவிட்சன் டிஎஸ்பிக்கு சொல்லி தூக்கிட்டு போங்கப்பான்னு சொல்வதற்குள் உயிர் பெறுகிறது. அந்த கான்ஸ்டபிள் இப்போ சொல்கிறாங்க, தூக்கிட்டு போகணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா வேலைமாளுக்கு தூக்கிட்டு போயிருப்போம் சார், காப்பாற்றிருக்கலாம் சார். பிரெயின் ஹெமரேஜில் மட்டும் என்னென்னா எவ்வளோ குயிக்காக கோல்டன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ குயிக்காக போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி. வலிப்பு வந்ததுக்கப்புறம் அந்த பிரெயின் உள்ள தான் வலிப்பு, காதல் ரத்தம், எனிதிங். ஏன்னா அந்த மூளையில் அந்த கசி இதில் ரத்தம், அதை நிப்பாட்டணும் டக்குன்னு. அதை நியூரோ சர்ஜன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதை நிப்பாட்டாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ரத்தம் கசிஞ்சு மூளையில் எந்தெந்த இடத்துலாம் போதோ அந்தந்த பாட்டெல்லாம் அடி வாங்குது. இம்மிடியட்டாக ஃபஸ்ட்டு அந்த பிளட்டை நிறுத்தணும், மூளையில் கசியக்கூடாது அதற்கு மேலே. அதுதான் கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு குயிக் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். பிரெயின் ஸ்கேன் எடுத்து டப்புன்னு எதாவது பண்ணுவாங்க. நீங்கள் இது பண்ணிங்கன்னா நோ பாயிண்ட். இப்படி தான் மரணம் சம்பவிக்கிறது. தண்ணி கேட்கும்போது தண்ணி ஏன் கொடுக்கலட்டு கேட்டிருக்காங்க வக்கீல். அவனோட உடம்பு பொசிஷனை பார்த்துட்டு தண்ணி கொடுத்தா அடைச்சி செத்துற போகிறானோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது ஏன் இந்த காவலர்கள் இவ்வளோ ப்ரூட்டலாக நடந்துக்கிட்டாங்கன்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், நான் ஏன் எப்போவுமே இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது, ஏன்னா 18 ஆண்டுகள் நான் காவல்துறையில் பணியாற்றியதன் காரணமாக அவர்களுடைய நிலைமை என்னன்றது எங்களுக்கு தெரியும். விடுமுறை என்பதே கிடையாது. நடுவில்லாம் அந்த ட்ராமாலாம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? வாரத்தில் 1 நாள் கட்டாய விடுமுறைன்னு பேப்பரில் தான் இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. ஏட்டையா வாங்க ஏட்டையான்றாங்க. என்ன காரணம்னா ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆவரேஜாக 5000 காவலர்கள் இன்றும் அதிகாரிகளின் வீடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரிகளின் வீடுகளில் வேலை செய்பவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டேஷனோட அட்டாச்சாக தானே இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் டீமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஸ்ட்ரென்த் குறையுதா? இது மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஸ்ட்ரென்த்லேருந்து அதிகாரி வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கும். 5000 பேர் வேலை செய்கிறாங்கப்பா. அருண் வீட்டில் 12 பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னா நீ ஒன்றும் இல்லை, டைஷாவில் சிசிடிவி எடுங்க, 6 மாதத்துக்கு சிசிடிவி எடுங்க, தெரிஞ்சிடும். டைஷால் எடுத்தாலே தெரிஞ்சிடும். நான் தான் ஓப்பனாக இப்போ சொல்கிறேன்னே, டைஷாவில் அருணுக்காக மட்டும் 15 கான்ஸ்டபிள் இப்போ இருக்கிறாங்க. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பணியாற்ற வேண்டிய போலீஸ்காரன் தானே. அப்போ அவனுடைய பணியை இன்னொருத்தன் சேர்த்து செய்கிறான்னா அவனுக்கு லீவு கிடைக்காது. எல்லா வேலையும் அவன் தலையில் விடியும். சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். அப்போ அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷனை யார்கிட்ட காட்டுவான்? உயர் அதிகாரிகிட்டே காட்ட முடியாது, பொண்டாட்டிக்கிட்ட காட்ட முடியாது, யார்கிட்ட காட்ட முடியும்? அந்த அக்யூஸ்டுங்கிட்ட. இன்னொன்று, நகையை ரெக்கவர் பண்ணிட்டு இந்த ஒரு வேலையை முடிக்கணும், அவ்வளோதான். டிஎஸ்பி சொல்லிட்டாரு, என்ன பண்ணுவியோ தெரியாது, நகையை ரெக்கவரி பண்ணு, இவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்காக அவங்க அடிக்கிறதுலாம் நியாயப்படுத்த முடியாதுல்ல சார்? நோ, நான் சைக்கோ அனாலிட்டிக்கலாக அணுகி இதை ஏன் இப்படி மிருகமாக மாறுறாங்கன்றதுக்கான உளவியல் ரீதியான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்றேன். நான் அந்த நியாயப்படுத்தலை. அதுக்கு சட்டத்தின்படி அவங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும். நான் என்ன சொல்கிறேன், அதிகாரி எப்படியாவது ரெக்கவரி பண்ணுன்றாரு.
எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் கையில் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லிட முடியுமாங்க சார் உயர் அதிகாரிகிட்ட? ஏன்னா வந்து அவங்க மனைவிகள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதுதான் சொன்னாங்க, உயர் அதிகாரிகள் சொன்னது தானே எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. உயர் அதிகாரிகள் சட்டவிரோதமான உத்தரவை பிறப்பித்தால் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். டிஎஸ்பி போய் தூக்குன்னு சொல்கிறார், சார் எஃப்ஐஆர் இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா இவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான்னு உங்களை தூக்கி மணிமுத்தாருக்கு பட்டாலியனுக்கு அடிப்பாங்க, இல்லைனா உளுந்தூர்பேட்டை பட்டாலியனுக்கு அடிப்பாங்க. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஒருவேளை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னும் போது அதெல்லாம் சீர்திருத்தம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கல்ச்சராகவே ஆயிடுச்சு காவல்துறையில். உயர் அதிகாரி சொன்னால் நீங்கள் பண்ணி தான். அது அப்படித்தான். ஆனால் அதுக்காக இல்லீகலாக இதை பண்ண வேணான்றேன். நீ ஸ்பெஷல் டீமில் இருக்கிற, நீங்கள் 2 பேரும் ஸ்பெஷல் டீமில் இருக்கீங்க, போய் அவனை தூக்கிட்டு வந்து ரெக்கவரி பண்ணுன்னு சொன்னால் எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்கறதுல எஸ்ஐ வராமல் நான் போக மாட்டேன்னு சொல்லுங்கள். எஸ்ஐ எங்க சார்? நீ கான்ஸ்டபிள் தானே, உனக்கு அதிகாரம் இல்லைல்ல, கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வரணும்ல. ஒருவேளை சப் இன்ஸ்பெக்டர் இருந்தால் இது ப்ராப்பராக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏய் இருப்பா அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் இண்டிபெண்ட்டாக முடிவெடுத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருந்திருந்தான்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாமா வேணாமான்றதை உயர் அதிகாரிகிட்ட கேட்டிருக்க மாட்டான். அவனே டிசைட் பண்ணுறான். யோ தூக்குறா, தூக்கு முதல்ல வண்டியில் எடுத்து ஹாஸ்பிட்டல் போனவா. சார் இல்லை சார் டிஎஸ்பி, யோ டிஎஸ்பிட்ட நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ தூக்குப்பா சொல்லி பண்ண. புரியுதா உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்? தாக்கம் வந்து அந்த ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். அந்த உனக்கு ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு வேலை என்று எதற்கு வைக்கிறதே? ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா இருக்கிற முத்துக்குணன் அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அதிகாரி வந்து சட்டப்படி ஒரு விஷயத்தை நிறைவேற்ற சொல்கிறாருன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றலாம். சட்டத்துக்கு புறம்பாக வந்து நிறைவேற்ற சொல்கிறாருன்னா அப்போ டிஎஸ்பி இந்த விஷயத்தில் ஆர்டர் போட்டார்ல, அவருக்கு மேலே எஸ்பி இருக்கார்ல, அந்த எஸ்பி கிட்ட புகார் அளிக்கலாம். சட்டவிரோதம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி புகார் அளித்தா, பட் உங்களுக்கு நாளைக்கு வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலும் வந்து அந்த எஸ்பியால் அதை தடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சரி இப்போ இந்த சிக்கலை புரிஞ்சுக்கங்க. சப் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருந்திருந்தா இண்டிபெண்ட்டாக முடிவெடுத்திருப்பார். ரேங்க் ப்ரோமோட் சொல்லுங்க. சப் இன்ஸ்பெக்டர் போயிட்டா நிகிதாவையும் கூட விசாரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவனை அடிச்சிருக்கே மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். உயிர் போகிற நிலமையில அவங்ககிட்ட தங்கம் இருந்துருந்துச்சுன்னா அவன் கொடுத்துருந்துருப்பான். இது தங்கம் இல்லாத ஒரு புகார்ன்றதுன்னு கூட அவன் இறந்ததுக்கு ஒரு காரணமாயிடுச்சு சார். இதை தோண்ட தோண்ட ஏராளமான விஷயங்கள் வெளியே வருகின்றன. அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி திருமதி லதா ஒரே ஒரு ஃபோன் பண்ணதை தாண்டி அவங்களுக்கு ரோல் இல்லை. அவர்கள்தான் என்னை இப்படி அழுத்தம் கொடுத்தது என்று டேவிட்சனே இந்த தகவலை பரப்புகிறார். எனக்கு டெல்லியிலிருந்து தகவல் வந்தது. ஒரு ஃபோன் பண்ணது உண்மை, அவங்க அப்பா தெரிஞ்சவர். இன்னொன்று, நகையே இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, தூக்கிட்டு போய் அடின்னா சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என்ன ஃபோன் வந்திருக்கோன்னு நான் யூகிக்கிறேன்னா, சார் நகை காணான்றாங்க சார், அது கொஞ்சம் பாருங்கள் சார். போலீஸு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள். கோயிலுக்கு போன இடத்துல 10 பவுன் திருடிட்டான் கொடுத்தேன், போலீஸு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள். இவ்வளோ தானே போகும். அதை தாண்டி அவங்களுக்கு ரோல் இருக்க வாய்ப்பு இல்லை. டேவிட்சனுக்கு கூடுதலாக ரோல் இருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை இப்போது சொல்கிறேன். டேவிட்சன் மதுரையில் கமிஷனராக இருந்தார் சில ஆண்டுகள். அப்போது தான் இந்த பாஸ்போர்ட் ஊழல் சிக்கி கொண்டதாக பாஸ்போர்ட் விற்றார், அது உண்மை. அப்போதே நிக்கிதாவே டேவிட்சனுக்கு தெரியும். அப்போது இதே போல் நிக்கிதா 5 பவுன் காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார். நிக்கிதாவுக்கு 20 பவுன் ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மதுரையில் அப்போது பணியாற்றிய ஒரு காவல்துறை அதிகாரி என்னிடம் இன்று காலை இதை அழைத்து சொன்னார். கம்ப்ளைண்ட்டு 5 பவுனு, ரெக்கவரி 20 பவுனு. இப்போ அந்த நகைக்கடை மேட்ரு சொல்கிறேன்ல, நகைக்கடையில் மொத்தமாக தூக்கிட்டு வராங்க. இந்த திருடு நகைதான்றது சொல்ல முடியாதுல்ல. இது கூடுதலாக இன்னொரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறேன். நிக்கிதாவுக்கு யூசியும் பழக்கம். சார் ஒன்றா வேலை பார்த்தாங்களா? யூசிக்கு இன்னொரு முகம் இருக்கிறது, கீழடி நாயகர் தெரியுமா? நிதித்துறையோடு சேர்த்து அகழ்வாய்வுத்துறையும் அவர் வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அடிக்கடி கீழடி போய்ட்டு அவர் தான் அந்த கீழடி மியூசியம், இப்போ சமீபத்தில் கீழடி தொடர்பான ஆய்வு நூல்கள்லாம் வெளியிட்டது. அடிக்கடி கீழடியை பார்வையிட செல்கிறார் அல்லவா? செல்லும் போதெல்லாம் ஹோம் குக்குடு ஃபுட்டு அளித்தது இந்த நிக்கிதாவின் குடும்பம். அவருக்கு இதில் ரோல் இருக்குன்ட்டு நான் சொல்லலை. இன்னொன்று, அவர் ஏதோ ஹோம் குக்குடு ஃபுட்டு ஐரமீன் குழம்புன்னு ஏதோ துண்டுருப்பார்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைத்திருப்பார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், ஏதோ பிஹெச்டி படித்த பொண்ணு நமக்கு ஐரமீன் குழம்பு வச்சு கொடுக்குது, டேவிட்சனுக்கு வேறு தெரிஞ்சதை பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு ஏதோ அதிகாரிகளுக்கு இவ்வளோ தான். நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்குன்னா, சார் இது பணம் கொண்டு வந்து கொடுமா, இந்த கொடுமா, இதோட அவருக்கு முடிஞ்சது. ஆனால் இந்த நிக்கிதா இதை வச்சு பெரிய பெரிய வியாபாரம்லாம் பண்ணியிருக்கோம். புரியுதா? தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்சுன்றது இதுக்கு தான் சார் கரெக்டாக பொருந்தது. எக்ஸாக்ட்லி. இப்போது பொதுவாக வந்து அரசு அதிகாரிகள் யார்கிட்டையுமே கிஃப்ட் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியுதாங்க சார்? ஐரமீன் குழம்புக்கு அது பொருந்தாது. இதுக்கு தான் நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் சேர்ந்த போது
சிஎல் ராமகிருஷ்ணன் என்று ஒரு இயக்குனரிடம் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் 91 நான் ஜாயின் பண்ணது. அவர் தான் விஜிலன்ஸில் டைரக்டர், டிஜிபி ஆகி ஓய்வு பெற்றார். அவருக்கு பயிற்சி அளித்த ஒரு அதிகாரி கஸ்டம்ஸ் ட்ரைனிங்க்கெலாம் அவங்க போவாங்க. அப்போ வந்து அப்போ நான் சொல்கிறது 91னா அவர் ட்ரைனிங்கில் இருந்தப்போன்னா தட் மஸ்ட் பி இன் 80ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 70s ஆர் 80s. ஒரு கஸ்டம்ஸில் ட்ரைனிங்கில் இருந்தபோது ஒரு பைலட் பெண்ணுன்னா அப்போ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ எல்லா பெண்ணும் சாதாரண விஷயம் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. பைலட் பெண்ணுன்றது அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மைக்ரோ டிப்பு பெண்ணுன்ட்டு வரும். ரொம்ப இதாக இருக்கும். பால் பாயிண்ட் பேனாவே அதிசயமான காலம் அது. அப்போ அந்த பைலட் பெண்ணுன்னு ஒரு பெண் வரும். அந்த பேனாவை எடுத்து ஒரு பார்த்தானா ஹி வாஸ் அ ட்ரெயினி ஏஎஸ்பி. எடுத்து இப்படி பார்த்தாராம், பார்த்துட்டு வச்சிட்டாராம். இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்த உடனே இவரோட அந்த பயிற்சி கொடுத்த அந்த சீனியர் ஆஃபீஸர் கூப்பிட்டு கேட்டான், அதை எதுக்கு எடுத்து பார்த்தேன் அப்படின்னாராம். இல்லை சார், அது பைலட் பேனா சார், நான் பார்த்ததே இல்லை, பார்த்தோன்னே இதாக இருந்துச்சு அப்படின்ட்டு. நீ அந்த பொருளுக்கு ஆசைப்படுறன்றது கூட பக்கத்தில் இருக்கவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னாராம். ஏன் சார் அப்படின்னாராம். உனக்கு அதில் பலவீனம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதன் மூலம் உன்னை அணுகுவார்கள். இதெல்லாம் நான் சொல்கிறது 70s 80s. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வர்றேன். there's no free lunch. உதயச்சந்திரன் அவர்களுக்கு உள்ளபடியே இதில் ரோல் இல்லை. நிக்கிதா ஒரு ஃப்ராடுன்றது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன். ஒரு அன்பில் ஏதோ பிரிமா கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். நிக்கிதா இதை வச்சு என்னென்ன பண்ணுச்சுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? பண்ணி தானே இருக்குது. 15-20 பேரை சீட்டிங் பண்ணியிருக்கு, குடும்பமாக சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆள் வைக்கிற ஐத மீன் குழம்பு நீங்கள் எதற்கு வாங்குகிறீர்கள்? அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி அதிகாரிகளோடு நிக்கிதாவுக்கு தொடர்பு, டேவிட்சனுக்கு நன்றாகவே தொடர்பு என்கிறார்கள். மதுரையில் படிக்கும்போது நல்ல பழக்கம். இந்த பழக்கத்தில் தான் நிக்கிதா மீது உள்ள புகார்களின் மீது யாராலும் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த வந்து அழுகுறவங்க பூரா என்ன சொல்லி அழுகுறாங்க பார்த்தியா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஒன்றுமே இல்லை சார், 14 வருஷமாக மண்ணவாரி இறச்சிட்டு உட்காந்துருக்கோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் அந்த அம்மா அந்த மாணவிகளை வந்து அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க மாணவிகளை ரொம்ப மோசமான வார்த்தைகளால் வசைப்பாடுவாங்க. அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போ படிக்கிற பிள்ளைங்க, அதுங்க படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நிக்கிதா இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா செக்யூரிட்டியான அஜித்குமார் கிட்ட எப்படி நடந்துகிட்டு இருக்கான்? அவன் சுயமரியாதையோட வேலை செய்கிறான். அவன் பதிலுக்கு எப்படி பேசியிருப்பான் என்பதை உங்களால் ஊகிக்க முடியும். என்ன மாதிரி இருந்திருப்பான் போல இருக்கு. நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்பான். கம்மி இது கூடுதலாக பேசியிருப்பான். இதுக்கு எனக்கு இவரே தெரியும் அவரே தெரியும், ஏன்ட்டு இப்படி பண்ணுறியா? இன்னொன்று, ஏற்கனவே 5 பவுனுக்கு 20 பவுன் ரெக்கவரியாக இருக்கு. ஆமாம், பொய் புகாரில் 5க்கு 20, 10க்கு 40 வாய்ப்பு இருக்கிறதா? இப்போது வருகிறேன், நான் தயக்கமில்லாமல் சொல்கிறேன், இந்த விவகாரத்தில் முதல் குற்றவாளி டேவிட்சன் தேவாசீர்வாதம். இன்னைக்கு வரைக்கும், இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பிறகு கூட சாத்தான்குளம் விவகாரத்தில் சிபிசிஐடி சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்த பிறகு தான் வழக்கை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் இந்த மாநில அரசு கான்ஸ்டபிள்களை கைது செஞ்சதோடு வேறு எதுவும் பண்ணல, டிஎஸ்பியை கைது பண்ணல. டிஎஸ்பியை கைது பண்ணால் என்ன சொல்லுவார்? டேவிட்சன் தேவாசீர்வாத் நான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாரா? இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை நிக்கிதா மேலே வந்து குற்றச்சாட்டுக்கெலாம் அவங்க புதுசாக வைக்கல, ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்குது. இந்த மாணவிகள் வந்து ஏற்கனவே தன்னை வசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வேலையை விட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு. அதையும் ஏதோ ஒரு மேலிடத்து தொடர்புகள் மூலமாக தான் அந்த அம்மா சரி செஞ்சு மீண்டும் அதே காலேஜில் வேலை பார்த்துருக்காங்க. வந்திருக்கிறதம்மா, மாவட்ட ஆட்சியரிடம் மாணவிகள், அந்த கல்லூரி மாணவிகள் எல்லாம் புகார் அனுப்பி மாவட்ட ஆட்சியர் 2024ஆம் ஆண்டு கல்லூரி கல்வி இயக்குனருக்கு, டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷனுக்கு புகார் அனுப்பி மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார். இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அடுத்த நாளே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. சரியான கதை அது. ஏற்கனவே எனக்கு அவர் பேசுவதற்கு முன்பாகவே எனக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்து இந்த விவரங்களை சொன்னார்கள். பட் அவர் ஒரு சமூக தலைவராக ஆகிவிட்டார். இந்த நேரத்தில் நாம் இதை பேசுவது பொருத்தமாக இருக்காது என்று நான் பேசாமல் விட்டுவிட்டேன். நேற்று அவரே ஊடகத்தில் இதை சொல்லிவிட்டார். அவரால் தாங்க முடியல போல. இப்போ கூட இந்த அம்மாவை பற்றி நம்ம சொல்லலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கல்யாணம் ஆகுதுப்பா. கல்யாணம் ஆகி அன்றைக்கி நைட்டை ஓடிடுறாங்க. எங்கப்பா பொண்ணா காணோன்னா அவள் தான் அப்படின்றாங்க. என்னவா நீ பாட்டுக்கு போகிறேன்னா வரதட்சணை கொடுமை. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த திருமாரஞ்சியோட ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னங்க ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏதாவது வரதட்சணை டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, அதனால் ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை படிச்சுட்டு கூலாக சொல்கிறாராம். அப்புறமா அவர் விசாரிச்சா இதே மாதிரி ஏற்கனவே பின்னாடி 4 பேர் ஏப்பா வரிசையில் போ அப்படின்றாங்களாம். யார்? சாரா பாம்பு.
பின்னாடி போ, கியூல போ. நீ யாரா மாட்டு ரவி? எல்லா இடத்துலையும் எப்படின்னா, எங்கம்மா வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு கேட்டா கல்யாண மேடையிலேயும் இதான் புது ஐட்டம். இப்படி ஒரு வரதட்சணை கொடுமை நீ கேட்டுக்கவே முடியாது. கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? இல்லை, அதுக்குள்ள தாலி கட்டிட்டாங்க. ஏன்னு வெளியே சொல்ல வேணா, அவர் என் கணவர் ஆயிட்டாரு, நான் எப்படி வெளியில சொல்றது? சோ அதான் பஞ்சாயத்து பண்ணி 4 கல்யாணம் பஸ் 10 லட்ச ரூபா கொடுக்குறியா ஜெயிலுக்கு போறியா? அவர் 2-3 ஆஃபீஸர் பேரெல்லாம் சொன்னார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களாம். இதான் இப்போ அதிகாரிகள் கூட இந்த நெருக்கம் தெரியுதா? அவங்க உடனே தூக்குன்னு சொல்லிட்டு வரதட்சணை கொடுமை தூக்குன்ட்டு வந்த உடனே இவங்க கொடுக்குற காசு 10 லட்ச ரூபாய் என்னமோ கொடுத்தேன்றாரு அவர். பெரிய காசு சார். 2001 அது 2003-4 2003 சார் கல்யாணம். பெரிய காசு சார். 10 லட்ச ரூபாய் கொடுத்து போனா போதுன்னு விட்டேன். 4 கல்யாணம். இப்போ இங்க பாருமா, இப்போ இயல்பாக சொல்லலாம். இப்போ அவங்க திருமதி லதா ஐஏஎஸ் அவர்களோட ரோலை நான் சொன்னேன். இது மாதிரி ரெக்கமெண்டேஷன் இயல்பாக வரும், என்கிட்டையும் வரும் ரெக்கமெண்டேஷன். ஓகேவா சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது, இங்கே இந்த பிரச்சனை, இங்கே இந்த பிரச்சனைட்டு வரும். வரும்போது நீங்கள் தவிர்க்கவும் முடியாது. தெரிஞ்சவங்க வந்து கேட்பாங்க. நீங்கள் கால் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசும்போது நான் ரெக்கமெண்டேஷன் சொன்னேன்னா என்ன சொல்கிறேன்னா, சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னன்னு விசாரிச்சுட்டு ஜெனியூனாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்படி தான் நான் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். அவங்க லதாவும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அது ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்ஷன் எடுக்கலையா பாருங்கள், இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அது நகையே இல்லையா, பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதான், தூக்கி போட்டு அடிங்கன்ட்டுலாம் யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. 10 பவுனுக்கு ஒரு 20 பவுன் ரெக்கவர் பண்ணி கொடுங்களா? ஆனால் டேவிட்சனுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நீ டிஎஸ்பியை கால் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா ஐஜி சவுத் ஜோனை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். பிரேமானந்த் சின்ஹா ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஐஜி சவுத் ஜோனு ரேஞ்ச் டிஐஜி மூர்த்திக்கு சொல்லியிருப்பார். மூர்த்தி ஆஷிஷ் ராவத்துக்கு சொல்லியிருப்பார். ஆஷிஷ் ராவத்து சண்முக சுந்தரம் டிஎஸ்பி கிட்ட சொன்ன உடனே டிஎஸ்பி அப்படியா சார், நான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறேன், கரெக்டாக பாயராக்கு தெரியுதா? சண்முக சுந்தரம் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லியிருப்பார். அவரும் நேரடியெல்லாம் சொல்ல மாட்டார். போலீஸ் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுங்க. அவர் திருப்பணம், ஏன்பா தம்பி ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்காம என்ன பண்ணேன்னு சார் விசாரிச்சுட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் எஸ்ஐட்ட சொல்லுவார். சார் ஆக்சுவலாக அப்படி வந்தால் தான் சார் லீகலாக நடக்கும். இப்போது ஒரு ஹையர் அஃபீஷியல் ஒரு டேவிட்சன் அவர்களே வந்து டேரெக்டாக ஒருத்தவங்க சொன்னால், டேவிட்சனே சொல்கிறாரு நம்ம நல்ல பேர் வாங்கணும், அதான் நடந்திருக்கு இல்லை போதுமா, நம்ம நல்ல பேர் வாங்கணும் சொல்லி அதான் நடந்திருக்கு. இப்போது நம்மளாம் அரெஸ்ட் பண்ணும்போது, இப்போது அரெஸ்ட் பண்ணும்போது என்னை தேடும் போதெல்லாம் லைக் டேரெக்டாக அருண் டைரக்ட் பண்ணார். அவங்க எவ்வளோ இப்போ அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்போ அவர் தான் பண்ணார். அவங்க டீம் தான் வந்தாங்க. அவங்க எவ்வளோ அக்ரெஷனாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அருணே சொல்லிவிட்டார். அவங்க டைரக்டா டீல் பண்றதால அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து அஜித் கேஸ்ல நடந்தது. நம்ம நல்ல பேர் வாங்கணும் சாருக்கிட்ட, ஸோ அதனால நகை எப்படியா மீட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதனால தான். ஸோ இப்போ ஒரு டிஎஸ்பி ஒரு எஸ்பி ஆஷிஷ் ராவத்து டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை சொன்னால், சண்முக சுந்தரம் திருப்போணம் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். திருப்போணம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐட்ட சொல்லுவார். தம்பி அது என்னன்னு பாருப்பா, டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு அப்படி எஸ்ஐட்ட சொல்லுவார். எஸ்ஐ ஏட்டையை கூப்பிட்டு வாப்பா போய் விசாரிக்கணும். எஸ்ஐ தான் போய் ஃபீல்டில் விசாரிக்கணும். இங்கே எதற்காக டிஎஸ்பியோட சிறப்பு படை நேரடியாக அஜித்தை விசாரித்தது என்பதுதான் இதில் கேள்வி. டிஎஸ்பி மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பி திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கு அஜித்தை விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டது யார்? இன்னொன்று உங்களுக்கு நீங்கள் நல்லா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஷயம் பெருசாகிடுச்சு, மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த சேங்கை மரன் அண்டு மகேந்திரன் ஆகிய 2 பேரையும் வைத்து அங்கே அந்த ஊர்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த மகேந்திரனுக்கு 5 லட்ச ரூபா தனியாக கொடுத்தது வந்து சிவகங்கையிலே இருக்கக்கூடிய திருப்போணத்தில் இருக்கக்கூடிய பிரபு என்ற ஜிம்மா, அந்த ஜிம் அங்கே தான் வச்சு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் விஷயம் பெருசாகுது. வேறு வழியில்லை. 6 காவலர்கள் முதலில் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். கரெக்டா? ஆமாம் ஆமாம் 6 காவலர்கள். அப்போ அந்த 6 காவலர்கள் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க? டிஎஸ்பிக்கு கீழே. டிஎஸ்பி எப்போது சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்? ரொம்ப 2 நாள் அந்த விஷயம் வெளில வரும்போது. கோர்ட்டு ஹியரிங் கமெண்ட்ஸ் ஆகி போஸ்ட் லஞ்ச் செஷனில் விசாரணை நடைபெறும் போது தான் டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். கோர்ட்டு பாதி விசாரணையின் போது சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். என்டி டிஃபென்ஸ் சொன்னார், இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார், நான் அப்படியே பிரேக்கிங் சார் சொல்றாரு நீதிபதி கிட்ட. சொன்னாரா? இப்போது நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஒரு விசாரணையை நடத்துதுன்னா இதுக்கு காரணமான ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தானே சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பென்ஷன் உத்தரவை இஷ்யூ பண்ணுறது யார்? சங்கர் ஜவஹர்லாம். சங்கர் ஜவஹர் டேவிட்சன். சங்கர் ஜவஹர் தான் அத்தாரிட்டி. பட் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் கேஸ்லாம் வந்து மேலே தான் சார் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு காரணமானவங்களை பூரா சஸ்பெண்ட் பண்ணுன்னா மொத்தமாக தானே சஸ்பெண்ட் பண்ணோம். ஆமாம். ஏன் திருப்போணம் இன்ஸ்பெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல?
அந்த விஷயத்துக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை, ரைட்டா? அப்போ சம்மந்தம் இருக்க ஆளுங்க எல்லாரையும் சேர்த்து தானே சஸ்பெண்ட் பண்ணோம். ஆமாம். ஏன் இந்த தாமதம்? ஏனென்றால் அவரை எடுத்தவனை சஸ்பெண்ட் பண்ணினா, யோ என்ன ஏன் நீயே என்ன வந்து அடிக்க சொல்லிட்டு இப்படி நீயே என்ன சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவார். ஸோ நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்ததும் சண்முகசுந்தரம் சஸ்பெண்ட் பண்ணுறார். சரி, இவ்வளோ தூரம் நடந்துச்சு, இப்போ வரைக்கும் ஏன் சண்முகசுந்தரம் கைதாவில்? உனக்காக நான் போய் லைஃப்பில் ஜெயிலில் இருக்க முடியாது, வேணா நீ பக்கத்து செல்லுக்கு வா, போகலாம். யார் அவர்? டேவிட்சனை பார்த்து சொல்லுவார். வேறு யார் தெரியுதா? இப்போது இது விஷயம் வெடித்து விட்டது, பரவி விட்டது. டேவிட்சன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அண்டு லதா தான் சொன்னது என்று அவரே தகவலை கசி விடுகிறார் என்பதை சொன்னார். லதா ஃபோன் பண்ண ஏற்கனவே சொன்னது போல பண்ணியிருக்காங்க, அதோடு முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. நேற்று அறிக்கை கேட்கிறார்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே டேவிட்சன் இப்போது யாரை சொல்கிறார் என்றால் உளவுத்துறையின் தோல்வி என்று சொல்கிறார். இன்றைக்கி ஹிந்து நாளேட்டில் திரு விஜயகுமார் அவர்கள் எழுதிய செய்தி, ஃபெயில்யூர் ஆஃப் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் மெஷினரி இன் கஸ்டோடியல் டெத் கேசஸ் கம் டு தி ஃபோர். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்காகட்டும், அஜித்குமார் வழக்காகட்டும், ஒவ்வொரு ஸ்டேஷன் கூடவும் அட்டாச் ஆகிருக்கிற எஸ்பி கான்ஸ்டபிள் ஏன் இதை சொல்லவில்லை? ஆக்சுவலாக இந்த கேஸில் எஸ்பிசிஐடி இருக்காங்க, அவங்க ரோலே வரல, உளவுத்துறை ரோலே வராது. ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து டிஎஸ்பிக்கு வருது. டிஎஸ்பி ஸ்டேஷன் போனால் அங்கே இருக்க அந்த ஐஎஸ் வந்து பார்த்து சொல்லிருப்பார். இது டேரெக்டாக தனிப்படைக்கு தான் சார் வருது. இதுக்கு எப்படி தனிப்படைக்கு போயிருக்கு? இதுலேயும் எஸ்பிக்கு தகவல் தெரிந்திருக்கிறது. ஸ்பெஷல் பிரான்ச் சொல்லியிருக்கான். கான்ஸ்டபிள் அவன் வேலையை பார்த்துருக்கான். அவன் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான்? எஸ்பிக்கு தானே அவன் ரிப்போர்ட் பண்ணான். எஸ்பிக்கு தெரிஞ்சிருக்கு. என்னையா அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்பியும் டிஎஸ்பிகிட்ட கேட்டிருப்பார். என்னங்க ஏதோ அக்யூஸ்டை பிக்கப் பண்ண முடியும் சார், ஏடிஜி எல்என்டோ ஃபோன் பண்ணாருன்னு சொன்ன உடனே எஸ்பி என்ன பண்ண முடியும்? ஆஷிஷ் ராவத்தும் அப்படியே விட்டார். என்ன பண்ண முடியும் சொல்லு? ஸ்ட்ரக்சர் புரியுதா? எஸ்பி கான்ஸ்டபிள் திருப்போணம் ஸ்டேஷனில் எஸ்பி கான்ஸ்டபிள் சார் மதியம் வரைக்கும் விசாரிச்சாங்க. இன்னொன்று மதியமே அவங்க அம்மா போயிருச்சு இல்லை, அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு, ஏன் வந்து ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னு கேட்டால் 2:30க்கெலாம் சாப்பிட வந்துடுவான், வரல, தேடிட்டு போனேன், சாப்பாடு அப்படியே இருந்துச்சு, ஃபோன் அடித்தேன் எடுக்கலை, 2 ரிங்கு போச்சு, அடுத்து அடித்தேன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, தேடிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன்னு அவங்க அம்மா சொல்லுதா? நைட்டு தான் பார்க்க முடிஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? அப்போ கூட எப்படி தெரியாமல் இருக்கும்? எஸ்பிக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் தலையிடல? மேலேருந்து வந்து விட்டுரும். டிஎஸ்பி சொல்லியிருப்பார்ல எங்கேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு. இதனால் எஸ்பி தலையிடவில்லை. சாயங்காலமே செத்துட்டான். எப்படி இந்த தகவலை சொல்வது என்பதற்காகத்தான் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இரவு 8 மணி முதல் இரவு 12 மணி வரை எஸ்பி ஆஷிஷ் ராவத் ஸ்டேஷன்லேயே இருக்கார். ஹென்ரி டிஃபென்ஸ் சொன்னார், ஞாபகம் இருக்க ஆர்குமெண்ட்டில், ஸ்டேஷன்லேயே இருக்கார். அந்த அளவுக்கு மனசாட்சி இருக்கு போல இருக்குது, நடா அப்படின்ட்டு ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காரு. அவர் தரதான ஊரில். ஆமாம். இப்போது இந்த கதையிலேயே குரூஷியல் 5 பவுன் கம்ப்ளைண்ட்டுக்கு 20 பவுன் ரெக்கவரி தான். அதுதான் அம்மா உங்ககிட்டயே அம்மா திருடிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கணும்ல அவரு. இவர் கமிஷனர் இருக்கும்போது நடக்குது மதுரையில். அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் கூட இப்போ நான் சொன்னேன்ல இது மாதிரி விசாரணைன்னு, அவர் திரு டேவிட்சன் அவர்கிட்ட ரெக்கவரி வந்துச்சுன்னா அது மாதிரி வருது, அது என்னன்னு பாருங்கப்பா, இவ்வளோதான் அதிகபட்ச ரெக்கமெண்டேஷன் தான். எல்லாருக்கிட்டையும் ரெக்கமெண்டேஷன் வரும். என்னன்னு பார்ப்பான்னா இவரும் டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, ஐஜி சவுத் ஜோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். அப்போ எனக்கு ஏதோ நகை காண போச்சா என்னென்னு பார்ப்பான்னா அவர் டிஜிக்கு சொல்லுவார், டிஜி எஸ்பி சொல்லுவார், எஸ்பி டிஎஸ்பிக்கு சொல்லுவார். இப்போ அது ப்ராப்பராக போச்சுன்னா தூக்கிட்டு போய் இப்படி கம்மாக்கரையில் வச்சு அடிக்க வேண்டிய தேவையாக இருந்திருக்காதுல்ல. நேரடியாக அடிஷ்னல் டிஜிபி டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணோன்னே டிஎஸ்பி ரெக்கவரி பண்ணிட்டு இங்கே வாங்கன்ட்டார். கரெக்டாக ரெக்கவரி பண்ணாமல் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பல்ஸ் டவுன் ஆகுது, கீழே விழுந்து கிடக்குறான், மயங்கிட்டான் சார்னு சொன்னவொடனே கொஞ்சம் இரியா கேட்டுட்டு வரேன் என்ன பண்ணலான்னு. இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, கூடுதல் டிஜிபியிடமிருந்து புகார் வந்த காரணத்தால் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் கோவில் பின்புறம் வைத்து அடிக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி வந்து எல்லாரும் கோயிலுக்கு ஊரே வந்துருக்குது, எப்போ போங்க அந்த பக்கம் எங்கெல்லாம் திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அடிச்சுன்னுக்கிறேன்னா எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறது? அப்போ யூ காட் சாங்ஷன் ஃப்ரம் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இந்த விஷயத்தில் உண்மைகள் வெளியே வந்தே தீரும். டேவிட்சன் நினைப்பது போல் யாரும் அவரை காப்பாற்றப் போவதில்லை. சிபிஐ விசாரணைக்கு போனால் இன்றைக்கி இது பொது வெளியே வந்துருச்சு. சரியா? திருமதி லதா காப்பாற்ற மாட்டார், டெல்லியிலிருந்து யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். இந்த விஷயத்தில் உண்மை வெளியே வந்தே தீரும். இதனால் தான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இன்னைக்கு இந்த நோட்டை இவரே போட்டு அனுப்புகிறார். இது உளவுத்துறையோட தோல்வி. 2 நாட்களுக்கு முன்பாக காணொலி வாயிலாக சட்டம் ஒழுங்கு கூட்டம், மூத்த அதிகாரிகளின் சட்டம் ஒழுங்கு கூட்டம் நடைபெற்ற போது டேவிட்சன் அந்த கூட்டத்திலே சொல்லுவது உளவுத்துறை தோல்வி. அந்த அல்வா சாப்பிட்ற உளவுத்துறை தலைவரே இவருக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு. அவர் உளவுத்துறை தலைவர் திரு செந்தில்வேலன் அவர்கள் ஹெச்ஓபிஎஃப் சங்கர் ஜிவாலிடம் ரிப்போர்ட் பண்ணணும், முதலமைச்சரிடம் ரிப்போர்ட் பண்ணணும். அவர் ரிப்போர்ட் பண்ணுறது டேவிட்சன்ட்ட தான், டேவிட்சன்ட்ட யூசிட்டையும் தான். இப்படியே பழி தூக்கி அந்த துறை மேலே போகிறாரு. அதுதான் பாஸ், ஜெயிலுக்கு போக போகிறீங்க பாஸ்,
யார் மேலேயாவது பழிய போட்டாகணும். நீ சொல்கிறது கரெக்டு. யூசி, உமாநாத், தினேஷ், செந்தில்வேலன் இவங்க தான் இன்டெலிஜென்ஸு. இவங்க டேவிட்சன் கலந்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அடிஷனல் டிஜிபி இன்டெலிஜென்ஸாக இருந்து டேவிட்சனை ஏடிஜிபி ஹெட் குவார்ட்டர்ஸாக போட்ட சமயத்திலேயே செந்தில்வேலன் டேவிட்சனை தான் ரிப்போர்ட் பண்ணிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து உளவுத்துறையிலேருந்து போனதால அங்கே அதே பில்டிங்கே டேவிட்சன்லாம் தூக்கி ராமநாதபுரம் போட்டிருக்கணும், இல்லை தூத்துக்குடியில் போய் உப்பு காய்ச்சி நிறுவனம் அனுப்பிச்சிருக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அருண் டேவிட்சனை விட்டா உங்களுக்கு ஒரு அதிகாரியே கிடைக்கலையே. அந்த முதல்ல யோசிச்சு பாருங்கம்மா. 40 ஏடிஜிபி இருப்பாங்கப்பா, வேறு அதிகாரிகளே இல்லையா உங்களுக்கு? உளவுத்துறையில் ஒழுங்காக வேலை செய்யல தானே டேவிட்சனை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போட்டிங்க. அப்புறம் என்ன கீழ்ஸ்டார்னு ஒரு தூக்கி நீங்கள் லாண்டாருக்கு போட்டிங்க. கூட்டினு வந்து எங்கே விட்டுருக்காரு பார்த்தீங்களா? அஜித்குமார் உயிருக்கு காரணமாக இருந்த அந்த நகையே இல்லை, அந்த புகாரை கொடுத்த பெண்மணி ஒரு உலகமகா மோசடி பேர்வழி என்பதை எப்படி இந்த திராவிட மாடல் அரசு விளக்கம் தரப்போகிறது? நீங்கள் இதுக்கு பதிலே இல்லை. வயிறு எரியுது இல்லையோ, அவ்வளோ கோவம் வருது எனக்கு. உனக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். புகாரே பொய்யும் போது எவ்வளோ காண்டாகுது தெரியுதா? ரெக்கமெண்டேஷன் பண்ணலன்னா ஏன் அந்த ஒழுங்காக விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ப்பா. ஏமா வாமா, எங்கம்மா வாங்கினாங்க சொல்லு, பில்லு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அவர் இங்கே ஸ்டேஷன் போயிட்டு அப்படி விசாரணை போயிடுச்சுன்னா போய் சிசிடிவி செக் பண்ணிருப்பாங்க. கோயிலில் சிசிடிவி செக் பண்ணியிருப்போம் பாஸ். 5 நிமிஷம் விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்ப்பா. எங்கே வச்ச? இப்போ நம்ம கேட்டாலும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸ்கேனுக்கு போனோம், ஸ்கேனில் கைட்டாமல் கோயில் எதுக்கு வந்து கைட்டுற நீ? எதுக்கு பேக்கில் வச்ச? பேக் ஃபஸ்ட்டு கேட்குறது, ஏமா பேக்கில் நகையை வச்சுட்டு சாவி எதுக்குமா இன்னொருத்தனை கொடுக்குற? கேட்பாங்களா மாட்டாங்களாப்பா? கேட்பாங்க. நீ போய் வண்டி காணான்னு போடும்போது சைட் லாக் போடாமல் போனேன்னு சொன்னால் முதல்ல என்ன கேட்பாங்க? அறிவு இருக்கு அவனுக்கு, சைட் லாக் போகலாமா? சைட் லாக் போட்டாலே தூக்கிட்டு போகிறானுங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ இந்த நகையை வந்து இந்த மாதிரி நகையை பேக்கில் வச்சு சாவி அவங்ககிட்ட நான் கொடுத்தேன் சார் அப்படின்னு சொன்னால் இது இந்த எல்லா கேள்வியும் வந்துடும். அவர் என்ன வேலை பார்க்கிங்க அவர்? இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல் கேட்பாரு, ஏங்க ஒரு அக்யூஸ்டை கூட கண்டுபிடிக்க முடியல, நீங்களாம் போலீஸா அப்படின்னு. நிக்கிதா உங்களோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டான்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல. உங்களை வச்சுட்டு இது வரைக்கும் என்னென்ன காரியம் சாதிச்சுக்கிட்டாங்கன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு வெளியே வரல. வந்ததே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதை மாதிரி எத்தனை அஜித்துகள் அந்த அம்மாவால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்துன்னு தெரில நம்மளுக்கு. நீங்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கம்மா. நீங்களே வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு பாஸ்போர்ட் வித்துட்ருக்கீங்க. சொல்லுங்கள், சின்ன விஷயம் இல்லைம்மா இது. இந்த நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், புரிஞ்சுக்குங்க. 300 பேர் போய் உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கானே தெரியாது, தெரியுமா? சின்ன விஷயம் இல்லை. இதை ஏன் வந்து கவர்னரும் விசாரிக்கல, மத்திய அரசும் ஏன் விசாரிக்கல, எனக்கு இது வரைக்கும் தெரியல. நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. உங்கள் ஒய்ஃப் பேரில் டைம் ட்ராவல்ஸ்னு ஒரு ஏஜென்சி ஆரம்பித்து டைம் ட்ராவல்ஸ் மூலமாக வர பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் உடனடியாக சிவகுமார் நினைக்கிற அந்த ஏசி பேர், அதை டைம்ஸ் ட்ராவல்ஸ் மூலமாக வர்ற பாஸ்போர்ட் எல்லாம் எந்த விதமான செக்கிங் இல்லாமல் உடனடியாக கிளியரன்ஸ் கொடுக்கணும் என்று உத்தரவிட்டு 300 பேர் ஸ்ரீலங்கன்னு, மதுரையில் மட்டும் 300 பேர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு, ஸ்ரீலங்கன் வேரியஸ் கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க 300 பேர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்னு தெரியல உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு நிக்கிதாதமாக ஃப்ரெண்டாக இருக்கும். அந்த அம்மா ஒரே ஒரு இன்டர்வியூ பார்லிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அதுலேயே மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ எதுக்கு மூஞ்சியை மூடிட்டு இருக்க அப்படின்றதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கரெக்டான ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சேர்ந்துருக்குது. ஸோ நம்மளாலேயே அதை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னும் போது அந்த அம்மா கொடுத்த புகாரின் மேலே ஒருத்தரை கொண்டுட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை. எளிமையாக சொல்லி விடுகிறேன், டேவிட்சன் ஒரு ஆண் நிக்கிதா, இனம் இனத்தோடு தான் சேரும், அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வந்து இந்த நிக்கிதா அம்மாவை வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க. அங்கேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் தலைமறைவுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே நாங்கள் பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் விட்டுற சொல்கிறாங்க போல இருக்கு. அந்த அம்மா மேலே எந்த வழக்கம் இல்லாத போது இது தேவையா? பவர்ஃபுல் லேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பவர்ஃபுல் லேடினா நிக்கிதான்றாங்க. சரிங்க சார், இது வரைக்கும் வந்து இந்த அரசியல் பல்வேறு விஷயங்கள் பேசணும். அரசியல், அப்புறம் சமூக நிகழ்வுகள், அப்புறம் அந்த அஜித்தோட கொலைக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அடுத்த அரசியலில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி இல்லையா? நன்றி மாணவி.